ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மூனாய் கண்பாலா. இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா, இயக்குனர் ராகவ் மிர்தத் அவர் இயக்கிய பன் பட்டர் ஜாம். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவியோட புகழ், விஜய் டிவி புகழ்னா புகழ் இல்லை, விஜய் டிவியோட பிக் பாஸ்ல வின்னரா இருந்த ராஜு வந்து இந்த படத்தை வந்து ஹீரோவா அறிமுகமா இருக்கிறாரு. இந்த பன் பட்டர் ஜாம் டைட்டில் அப்படின்னு ஏன் இது வச்சாங்கன்னா, நான் ஃபர்ஸ்டா பார்க்கும்போது எனக்கு 1008 டபுள் மீனிங் வந்தது. அதனாலதான் இது வந்து பன் பட்டர் ஜாம். ஏன்னா வெண்ணெய் இருக்குது, ஜாம் இருக்குது, பன்னு 2 பண்ணை வந்து கட் பண்ணி இது மாதிரி 1008 யோசனை எனக்கும் வந்தது. அதுக்கேற்ற மாதிரி தான் படமும் மூவ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வந்து டைரக்டர் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து நல்ல ஒரு ஜியாலஜிக்கலான ஒரு பண்ணுக்கான ஒரு விஷயம்லாம் சொல்லியிருக்கிறாரு. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, சார்லியும் சரண்யா பொன்வண்ணனும் வந்து ஒரு மேரேஜுக்கு போறாங்க. அந்த மேரேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா சார்லியோட ஸ்கூல் ஆர் காலேஜ் மேட்டு பாத்தீங்கன்னா நம்ம தேவதர்ஷினி இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் மீட் பண்ணும்போது அவங்க வந்து தேவதர்ஷினியோட பொண்ணு ஆதியாவையும் நம்மளோட சரண்யா அவங்களோட பையன் ராஜுவை பத்தி தன்னைத்தானே ஒரு பெருமை கதையா பேசிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு எண்ணம் ஒன்று வருது. பசங்க ரொம்ப நல்ல பசங்களா இருந்தாங்கன்னா நம்ம இப்பவே எப்படியாச்சும் பேசி நம்ம பசங்களுக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணணும். ஆனா இவங்க வந்து சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அதனால நம்மளே வந்து அந்த லவ்வுக்கான என்னென்ன வழியோ ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவங்களை வந்து எப்படியாச்சும் அவங்களா அந்த லவ் விருப்பப்பட்டு பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி சரண்யா பண்ணணும் தேவதர்ஷன் அவங்க பேசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த ராஜுவும் ஆர்யாவும் வந்து சேர்ந்தாங்களா அப்படின்றதுதான் படத்தோட கதை. இந்த படம் வந்து ஒரு யூத்ஃபுல்லாகவும் ஒரு யங்ஸ்டர்ஸ் இப்போ இருக்கிற 2K கிட்டுக்காக வந்து மேக்சிமமா எடுத்த படமா தான் இருக்குது. படத்துல வந்து சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நிறைய இருந்தாலும் சில படங்கள்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 90sல ரிலீஸ் ஆன படத்தெல்லாம் வந்து ஞாபகப்படுத்துது. இதுல ராஜு ஆஸ் எ பர்ஃபார்மரா வந்து பாத்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. மேக்சிமம் வந்து ஒரு +2 கேட்டப்ப காமிக்காம டைரக்டா காலேஜ் கேட்டப்ப பார்க்க வச்சது ரொம்ப பெரிய விஷயம் தான். இதுல ஒரு பல விதமான ஒரு லவ் ட்ராக் அது வந்து பாத்தீங்கன்னா ராஜுக்கும் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸ்கூல் ஃப்ரெண்டா இருக்கிற அவருக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ராஜுக்கும் ஆர்யாக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் பத்தி பேசுறாங்க. அப்புறம் ராஜுவோட வந்து காலேஜ் சேரும்போது அங்க வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகிற பவ்யா அவங்களுக்கும் ஒரு லவ் ட்ராக். இது மாதிரி வந்து ஏகப்பட்ட கிளைக்கதைகள்லாம் நிறைய இருந்து ஒரு இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்கவுங்க ஷேர் பண்ண விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா படத்தை வந்து சூப்பரா எடுத்துக்கிறதுன்னு சொல்லலாம். கொடுத்த காசுக்கு போயிட்டு பார்க்க வேண்டிய படமா தான் இந்த படம் அமைஞ்சிருக்குது. இந்த படம் வந்து பெரிய ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இதயம் முரளி அந்த அவரோட லவ் ஃபீலுக்கும் ஒரு பொண்ணை பார்த்து ரசிச்சதுக்கும் இதுக்கெல்லாம் அந்த படம்லாம் இப்போ வந்து எல்லாத்துக்கும் வந்து இதயம் பார்ட் 2 எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து நிறைய சீன்ஸ் படத்துல இருக்குது. நமக்கு ஞாபகப்படுத்துற கதையெல்லாம் தூசி தட்டினா இதுக்காப்பா பல எமோஷன்ஸோட அப்ப படம் பார்த்துன்ற மாதிரி தான் இதயம். அப்புறம் வந்து காதல் தேசத்துல வந்துட்டு ஒரு பொண்ணை வந்து 2 பேரும் லவ் பண்ற கதை. அப்புறம் பூவெல்லம் கேட்டு பல்ல பாத்தீங்கன்னா பக்கத்து வீடா ஒரு ஃபேமிலியா இருக்கிற அஜித் ஜோதிகா இவங்களுக்கு கல்யாணம் பண்ற கதை. இது மாதிரி நிறைய கதைகள்லாம் இந்த படத்துல வந்து அன்னைக்கு எவ்வளவு எமோஷமா பார்த்தோமோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படத்துல அது ஈஸியா வந்து தூசி தட்டு போயிட்டு இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுமா அப்படின்ற மாதிரிதான் படத்தை எடுத்திருக்கிறாங்க. நிறைய வந்து யங்ஸ்டர்ஸுக்கு இப்ப நடக்கிற விஷயத்தெல்லாம் வந்து கண்முன காட்டுறாங்க. இது வந்து பல அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தமா தெரிஞ்சாலும் தியேட்டர்ல வந்து அது வந்து ஹாப்பி மூடா காமிக்கும் போது படம் வந்து நம்ம கலகலப்பா வச்சிருக்குது. படத்தோட மிகப்பெரிய பலமே வந்து பாத்தீங்கன்னா படத்தோட கேஸ்டிங் தான் சொல்லணும். அதுல மெயினா வந்து கண்டிப்பா வந்து சரண்யா பொண்ணு கண்டிப்பா பெஸ்ட் என்டர்டைனர் அவார்டு கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு ஈக்குவலா வந்து தேவதர்ஷினி அம்மாவுக்கெல்லாம் நடிச்சிருக்கிறவங்க இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாகவும் சொல்லலாம். இதுல வந்து இந்த கதையை எப்படா வந்து டைரக்டர் வந்து போயிட்டு ப்ரொடியூசர் ஓகே பண்ற பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் தான் இந்த படத்தோட கதைக்கான முக்கிய கதையும் சொல்லியிருக்கிறாரு. அதனால வந்து டைரக்டரான ஒரே வேலை வந்து ஆடியன்ஸை வந்து எப்படி என்கேஜா வச்சுக்கணும், எப்படி என்டர்டைன்மெண்டா நகைச்சுவா வச்சுக்கணும் அப்படின்றதுதான். அது வந்து 100% வந்து பண்ணியிருக்கிறாங்கன்னே சொல்லலாம். சில சலிப்பு தக்கக்கூடிய விஷயம்லாம் இருக்கதான் செய்யுது. அதுக்கான ஒன்றும் பண்ண வேண்டியதுல படத்தை வந்து ரொம்ப சீரியஸா பார்த்தாலும் இங்க வந்து யாரும் அதை போய் பார்க்க போறது இல்லை. அதெல்லாம் நல்லா ப்ராப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க நம்ம சொல்லலாம். இந்த படத்தை வந்து நம்ம சார்லி அதுல வந்து பாத்தீங்கன்னா ராஜுக்கு அப்பாவும் நடிச்சிருக்கிறாரு. ஒரு கேங்ஸ்டர் படத்துல கூட வில்லன் வந்து அவ்வளவு சிகரெட் குடிச்சிருக்க மாட்டாரு. அவர் பாக்குற முக்காவாசி சீன் எல்லாம் சிகரெட்டும் கைமா தான் இருக்கிறாரு. இந்த படத்தோட கதையை அவரு கேட்டுக்கும் போது நினைச்சிருப்பாங்க, எவ்வளோ லவ்க்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கிறேன், ஆனா நம்மளும் இப்படி ஒரு லவ் கதைக்கு வந்து சப்போர்ட் பண்றமே நம்ம பையனே இந்த படத்துல இப்படி நடிக்கிறான்ற மாதிரி அதனாலதான் யோசிச்சு அவ்வளவு சிகரெட் குடிச்சாரான்னு தெரியல.
இதுல மற்றபடி அந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், இதுல வந்து வித்தார்த் வராரு, ஒரு அரியர் சீனியரா வராரு. எல்லாமே வந்து படத்துல வந்து பர்ஃபெக்டா தாங்க பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி படத்துல வந்து செட்டிங்ஸ், வீடெல்லாம் செட்டிங்ஸ் தான் நினைக்கிறேன். அது வந்து நான் அந்த மாதிரி வீடு தான் நமக்கு நல்லா தான் இருக்கும். நல்ல ஒரு 2 ஃபேமிலி கூட தங்குற மாதிரி ஒரு வீடு, அதெல்லாம் வந்து சூப்பரா தான் இருக்குது. மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் கொடுக்குறாங்க. எடிட்டிங் ஒர்க்கும் சூப்பர், லைட்டிங் ஒர்க்கும் சூப்பர். இது வந்து எல்லாருக்கும் சூட் ஆகும் பாத்தீங்கன்னா அது 16+ போட்டிருக்காங்க. அதனால நம்ம வந்து போய் பார்க்க வேண்டியதுதான். அதுல ராஜ் ஒரு படத்தை, அந்த படத்திலே பாத்தீங்கன்னா நிறைய டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறாரு. அதே மாதிரி வந்து லைஃபை ஈஸியா எடுத்துக்கிறவங்க, வாழ்க்கை கடந்து போகும், இதுல இறந்த காலம்லாம் ஒண்ணு இல்லை, இப்ப இருக்கிற காலத்தை சந்தோஷமா வாழலாம் அப்படின்றவங்க வந்து நம்மளும் பாப்கார்ன் வாங்கிட்டு டிஷ்யூ பேப்பர் வாங்கிட்டு நம்மளும் தொடச்சி போட்டு போக வேண்டியதுதான். இதுல முக்கியமான இன்னொரு கதையை எனக்கு ஞாபகம் வருது. காதல் கோட்டையில வந்து பாத்தீங்கன்னா அஜித்தும் தேவயானியும் வந்து பாத்தீங்கன்னா பார்க்காமயே காதல் பண்ணி நம்ம அந்த ரொம்ப எமோஷனலா பார்த்துருப்போம். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் லவ் பண்றவங்க பார்த்து, லவ் பண்றோம் கூட சொல்ல முடியாது, 2 பேர் வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்க கூட சூழல் இருந்தாலும் நாங்க எப்படியா இருந்தாலும் ஏத்துப்போம் அப்படின்றதெல்லாம் விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. இந்த படத்தோட கதையெல்லாம் நான் சொல்ல, நீங்க படத்தோட சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்லியிருக்கிறேன். நீங்க போய் தியேட்டர்ல போய் கண்டிப்பா போயிட்டு டிஷ்யூ பேப்பரோட கைமா பார்த்தீங்கன்னா நீங்களும் படத்தை பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கொடுத்த காசுக்கு ஒருத்தர் தான்ப்பா அப்படின்னு சொல்லி தொடச்சு போட்டு வந்துருவீங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூனாய்க்கான் பாலா.